வணக்கம். சந்திரபாபு நாயுடு மற்றும் நரேந்திர மோடிக்கு இடையே அனைத்துமே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறதா? அனைத்துமே சமாதானமாக போய்கொண்டிருக்கிறதா? நிதிஷ்குமார் அவருக்கும் நரேந்திர மோடிக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அமித்ஷா நிதிஷ்குமாருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த விரிசல் அனைத்துமே சமாதானமாக போய்விட்டதா? அல்ல இதற்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்கிறதா? சமீபத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடி அவர்களுடைய வீட்டில் ஒரு டின்னர் பார்ட்டி ஆர்கனைஸ் செய்யப்பட்டது. ஆனால் இந்த டின்னர் பார்ட்டியில் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ஏக்நாத் ஷிண்டேவை அழைக்கவில்லை. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் அவர்களை அழைக்கவில்லை. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இண்டிகோ விவகாரத்திற்கு வந்து விடுங்கள். இண்டிகோ விவகாரத்தில் ஒட்டுமொத்த அரசாங்கம், பிஜேபி அனைத்தையுமே இண்டிகோ மீது போட்டு தப்பிக்கக்கூடிய வேலையை பார்த்தது. சந்திரபாபு நாயுடு என்டிஏவுடைய ஒரு மிக முக்கியமான தூண், அவர் மீதும் எந்த விதமான அலிகேஷனும் கிடையாது. ஆனால் ஏவியேஷன் மினிஸ்டர், அவர் மீது நீங்க அலிகேஷன் எடுத்து வைக்கிறீர்கள். இவர்தான் இதற்கான பொறுப்பு, நாங்க தெரியாது. இப்ப சந்திரபாபு நாயுடுடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வெளிவருது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராம்மோகன் நாயுடு அவர்களுக்கு சந்திரபாபு நாயுடு தரப்பிலிருந்து ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? பதில் கொடுக்கணும். ஏவியேஷன் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேசம் பார்ட்டியை சார்ந்த நபர், டிடிபி. அப்போ டிடிபி மீது இந்த அலிகேஷன்ஸ் வெளிவரும் போது சந்திரபாபு நாயுடுடைய அந்த கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதற்கு மேல் நீங்க எந்த விதமான டீலிங் கொடுக்கக்கூடாது, லெட் அஸ் ஃபைட் இட் பேக். என்டிஏக்குள்ள ஒரு மிகப்பெரிய விரிசல் நடந்ததா, அல்ல அதற்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி வழியாக ஒட்டுமொத்த இண்டிகோ இஷ்யூவை இவர்கள் சார்ட் அவுட் செய்து விட்டார்களா என்கிற அந்த விவரத்தை இந்த பதிவில் நீங்க மிக ஆழமாக பார்க்க போறீர்கள். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏராளமான தகவல் இந்த பதிவில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் போதே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதற்கான காரணம் இருக்கு. எங்களுடைய வீடியோக்களை, எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்க செய்ய வேண்டிய விஷயம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அதை தாண்டி கீழே நீங்க எழுதக்கூடிய கமெண்ட். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கி இருக்கிறார்கள். அதிலிருந்து எங்களை சப்போர்ட் செய்வதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடு இருக்கு. இதை நீங்க ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இண்டிகோ விவகாரத்திற்கு வந்து விடுங்கள். டிசம்பர் 5ஆம் தேதி உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? 10 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. 10 நாட்களுக்கு முன்பு ஒட்டுமொத்த இந்தியாவே ஸ்தம்பித்து போகும்படி இண்டிகோ என்கிற ஒரு ஏர்லைன்ஸ் நிறுவனம் 4ஆம் தேதியிலிருந்து தொடங்கி 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி வரை, இன்னும் சொல்ல போனால் 9ஆம் தேதி வரை இந்த நாட்டிற்கக்கூடிய 5700க்கும் மேற்பட்ட விமான சர்வீஸ், விமானங்கள் ரத்தானது. எவ்வளோ? 5700 விமானங்கள். இந்த சம்பவத்தில் 12,50,000 நபர்கள் பாதிக்கப்பட்டார்கள். 1158 கோடி ரூபாய் மக்களுக்கு செட்டில்மெண்ட் என்கிற பெயர்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9,000 பேக்கேஜ்கள் டீலே ஆனது. இப்ப அவர்களுக்கு கொடுத்து விட்டார்களா? இன்னைக்கும் நீங்க பார்த்தீர்கள், இன்னைக்கு தேதியில் 7,750 பேக்கேஜ்கள் இன்னைக்கும் டெலிவர் செய்யாமல் இருக்கிறது. இந்த அளவில் ஒரு மெகா இஷ்யூக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? சந்திரபாபு நாயுடுடைய இஷ்யூக்கு நான் வருவேன். ராம்மோகன் நாயுடு அவர்கள், அவர் மீது இருக்கக்கூடிய தவறு, அல்ல பிஜேபி மீது இருக்கக்கூடிய தவறு, அல்ல அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய தவறு, அது நான் பின்னாடி வருவேன். ஆனால் இந்த பதிவில் நாங்க கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, do you understand aviation as a ministry? Do you understand aviation or not? Republic Bharat, आज तक
ஜி டிவி, அனைத்து நபர்களுமே இண்டிகோவை ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக எடுத்து காட்டினீர்கள். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகளை இன்னைக்கு நாம் அலச வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன நடந்தது அதை நீங்க பாருங்கள். திடீர் என்று அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில். சட்டம் என்ன? ஃப்ளைட் ரெகுலேஷன் டியூட்டி டைம் லிமிட்டேஷன், FDTL, அந்த ஒட்டுமொத்த சட்டத்திற்கான பெயர். இதுல 4 மிக முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். சரி, இந்த மாற்றங்களை, இந்த திருத்தங்களை கொண்டு வருவதற்கு முன்பு அனைத்து ஏர்லைன்ஸ்களுடன் நீங்க பேசினீர்களா? இண்டிகோ ஒரு சீரியஸான ஏர்லைன்ஸ், மொனோபொலி ஏர்லைன்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய 65% ஏர் ஸ்பேஸை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு ஏர்லைன்ஸ், ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஏர்லைன்ஸ் கம்பெனி. அவர்களிடம் நீங்க ஆலோசனைகளை கேட்டீர்களா? கிடையாது. ஒன் டே in the night you got a dream and you எப்படி டிமானிட்டைசேஷன் செய்தார்களோ, எப்படி ஜிஎஸ்டி செய்தார்களோ, அதே போன்று ஒரு சட்டத்தை நீங்க அறிவிக்கிறீர்கள். எப்படி இப்போ சமீபத்தில் மொபைல் போன் கம்பெனிகளுக்கு இந்த ஆப்பை நீங்க திணிக்கணும் என்று கூறினீர்கள், அந்த உளவு பார்க்கக்கூடிய ஆப், அதே போன்று இந்த ஏவியேஷன் கம்பெனிகளுக்கும் இந்த FDTL என்கிற இந்த விஷயம். சரி, நிச்சயமாக இந்த சட்டம் ஒரு நல்ல சட்டம். அரசாங்கத்தோட நோக்கம் நல்ல நோக்கம், கொண்டு வரக்கூடிய அந்த அவசியம் இருந்தது. ஆனால் இந்த சட்டத்தை பற்றி ஒரு நொடியில் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இன்க்ரீஸ் பைலட் மேண்டட்டரி வீக்லி ரெஸ்ட் ஃப்ரம் 36 hours to 48 hours. பைலட்ஸ்கள் மற்றும் க்ரூ மெம்பர்ஸ்களுக்கு 36 மணி நேரம், இதற்கு முன்னாடி 36 மணி நேரமாக இருந்த அந்த அவகாச நிலை, அதை 48 மணி நேரமாக நீங்க உயர்த்த வேண்டும். 2 நாட்கள் அவர்களுக்கு நிச்சயமாக அவகாசம் கொடுக்கணும். இதற்கு முன்னாடி 1.5 நாள் தான். 2வது, கேப்பிங் பைலட் ஃப்ளைங் ஹவர்ஸ் தட் கண்டினியூஸ் இன் டு த நைட் 10 hours. இரவில் 10 மணி நேரம், 2 முறை தான் நீங்க இறங்கணும். இதற்கு முன்னாடி 6 முறை வரை நீங்க நைட் சர்வீசஸ். 2வது நீங்க பார்த்துருக்கீங்களா, இண்டிகோவுடைய விமான சர்வீஸ் அனைத்துமே நைட் சர்வீஸ் தான் இருந்தது. அப்போ அதற்காக நீங்க என்ன செய்தீர்கள்? எந்த விதமான அட்வைசரியை நீங்க எடுத்து வைத்தீர்கள்? அதனால தான் கேட்டேன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஏவியேஷன்? கேப்பிங் த வீக்லி நம்பர் ஆஃப் லேண்டிங் டு த பைலட்ஸ். வீக்லி எத்தனை முறை நீங்க இறங்கலாம், எத்தனை முறை நீங்க பறக்கலாம் என்கிற விஷயத்திற்கும் ஒரு கேப் வைக்கணும். செய்தீர்களா? கிடையாது. சப்மிட்டிங் குவார்டர்லி பைலட் ஃபெட்டிக் ரிப்போர்ட். ஃபெட்டிக் ரிப்போர்ட் இங்க ரொம்பவே முக்கியமானது. ஃபெட்டிக் என்ன? ஒரு பைலட் உறக்கத்தில் இருக்கிறாரா, அவருடைய உடல்நிலை சரியாக இருக்கிறதா, மயக்கமெல்லாம் வருதா இல்லையா, ஹெல்த் கண்டிஷன் எப்படி, இது போன்ற விஷயங்களை அரசாங்கம் அந்த பைலட்ஸ்களுக்கான அந்த ரிப்போர்ட் இதெல்லாம் சரியாக பார்க்க வேண்டும் என்று கூறினீர்கள். அதை பற்றி எந்த விதமான அவகாசம், இந்த ப்ராசஸை சரிபார்ப்பதற்கு எவ்வளவு நாள் பிடிக்கும், நீங்க அழுத்தம் கொடுத்தீர்களா இல்லையா என்கிற இந்த கேள்வி. ஜனவரி 2024ஆம் ஆண்டு நீங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். டிசம்பர் மாதம், நவம்பர் மாதம் திடீர் என்று இந்த ப்ராசஸை நீங்க இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கான, அதற்கு முன்னாடி நீங்க எதற்காக இண்டிகோ மீது அழுத்தத்தை கொடுக்கவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தத்தை கொடுக்கவில்லை? ஏன்னா இண்டிகோ வாஸ் பிஸி ப்ராக்ரஸிங் இன் தேர், மேக்கிங் ப்ராஃபிட், மேக்கிங் மணி. இட்ஸ் அ பிரைவேட் ஏர்லைன்ஸ். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, நிச்சயமாக நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து எந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்தீர்களோ அந்த சட்டத்திற்கான கேள்வி நேரடியாக அரசாங்கத்தின் மீது வருகிறது. ஏவியேஷன் மினிஸ்டர் ராம்மோகன் நாயுடு அவர் தனி, அவருடைய வேலையை அவர் சரியாக பார்க்கவில்லை. அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. பட் ஆஸ் அ கவர்மெண்ட் வாட் யூ ஆர் டூயிங், ஆஸ் மோடி கவர்மெண்ட் வாட் யூ ஹேவ் டன், அதற்கு நீங்க வாங்க. கவர்மெண்ட் இந்த சட்டங்களை கொண்டு வருவதற்கு முன்பு எந்த விதமான ப்ரிகாஷனரி மெத்தடை எடுத்து வைத்தீர்கள்? எப்படி இண்டிகோ மொனோபலியாக மாறியது, எப்படி ஜியோ அண்ட் ஏர்டெல் மொனோபலியாக மாறியது, எப்படி அடானி கையில் 8க்கும் மேற்பட்ட விமான நிலையங்களை நீங்க கொடுக்கிறீர்கள், எப்படி அடானிக்கு மற்றும் கோல் மைனிங்கள் மொனோபலியாக மாறுகிறார், எப்படி ரீட்டைல் செக்டரில் அம்பானி மொனோபலியாக மாறுகிறார். அப்போ மொனோபலி ஒரு டுலோபோலியை உருவாக்கிய நபர்கள் யார்? ஜியோபோலியை உருவாக்கிய நபர்கள், மொனோபலியை உருவாக்கிய நபர்கள் நரேந்திர மோடியின் அரசாங்கம் தானே. அப்படி
ஒரு 10க்கும் மேற்பட்ட விமான சர்வீஸ் இருந்துருந்துச்சுன்னா மக்களே உங்களை தூக்கி போட்டிருப்பார்கள். நீங்க சரியாக த மோஸ்ட் arrogant சர்வீஸ் இண்டிகோ. தேவைன்னா வா, இல்லைன்னா போ. அடுத்த சர்வீஸ் யார்? அடுத்த ஆப்ஷன் என்ன? ஸ்பைஸ் ஜெட்டுக்கு ஒரு சில ஃப்ளைட்ஸ்கள் இருக்கு. அடுத்து ஏர் இண்டியா இருக்கு. ஏர் இண்டியாவிற்கும் இண்டிகோவுக்கு நீங்க ஒப்பிட்டு பார்த்தீர்கள்னா 50% ஃப்ளைட்டு தான் அவர்கள் ஆப்ரேட் செய்கிறார்கள். அப்போ மக்கள்கிட்ட எந்த விதமான ஆப்ஷனும் கிடையாது. இந்த 12 லட்சம் பேர் இண்டிகோவில் பறக்க மாட்டார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு வேற வழி இல்லை, வேற வாய்ப்பு இல்லை. அதில் தான் போய் ஆகணும். அப்போ இந்த நிலைக்கான காரணம் யார்? நிச்சயமாக அரசாங்கத்தோட தவறான பாலிசிகள் தானே. அதனால தான் நான் தொடக்கத்தில் கேட்டேன், do you understand aviation? Do you understand how to make business? Do you understand how to run the government? Because you have been taking wrong decisions and மக்களுடைய நலனை பற்றியோ மக்களுடைய இஷ்யூஸ்களை பற்றியோ ஒரு அரசாங்கத்திற்கு தெரியாத போது அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய தவறான முடிவுகள், ஜிஎஸ்டி விவகாரத்தை நீ எடுத்துக்கொள்ளுங்கள், டிமானிட்டைசேஷன் எடுத்துக்கொள்ளுங்கள், இப்போ நடக்கக்கூடிய ஐஎஸ்ஐஆர் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்ல இந்த இண்டிகோ ஜியோவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜியோ ஏர்டெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதம் நீங்கள் இந்த ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அடுத்த மாதம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது ₹1 ₹2 அப்படியே கூடியிருக்கு. போன வருஷம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணதுக்கும் இந்த வருஷம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் அந்த வித்தியாசத்தை பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் ஏர்டெல் அண்ட் ஜியோ சொல்லி வச்சபடி ₹10 ₹5 ஏற்றிக்கினே போகிறாங்க. இன்னைக்கு மினிமம் ரீசார்ஜ் ₹300. There is no small recharge either in Jio either in Airtel because you don't have an option. இதற்கு முன்னாடி ஆப்ஷன் இருந்ததா இல்லையா? எதற்காக ரிலையன்ஸ் இலவசமாக 3 நிமிஷத்துக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம்? எதற்காக ஏர்டெல் நாங்கள் ஃப்ரீ இன்டர்நெட் கொடுக்குறோம், ஃப்ரீ இது கொடுக்குறோம், ஃப்ரீ அது கொடுக்குறோம்? இன்னைக்கு நீங்கள் கொடுங்க, நாங்கள் வசூலிப்போம், அவ்வளோதான். நோ ஃப்ரீ எனிமோர். நாளைக்கே ₹1000 ரீசார்ஜ் சொன்னால் கூட நீங்கள் ₹1000 கொடுத்து தான் அந்த ஃபோன் சர்வீஸை பயன்படுத்தணும். தெர் இஸ் நோ ஆப்ஷன். ஏன்னா 2 பேருமே ஏற்றிடுவாங்க. ரிலையன்ஸும் ஏற்றிடுவான், ஏர்டெல்லும் ஏற்றிடுவான். ₹1000 தான் சார், இதுக்கு முன்னாடி இதுக்கு கீழே நாங்கள் கொடுக்க முடியாது, போங்க. ஏர்போர்ட் எடுத்துக்கொள்ளுங்க. அடானி கையில் மகாராஷ்டிரா மும்பையோட ஏர்போர்ட் இருக்கு, டெல்லியில் ஜிஎம்எம்ஆரோட ஏர்போர்ட் இருக்கு. டெல்லியில் பர் யூசர் ஃபீஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய சேவைகளை நீங்கள் பயன்படுத்துவதற்காக உங்களோட டிக்கெட்லேயே அதை போட்டுருவாங்க. ₹125. எவ்வளோ? ₹125. மகாராஷ்டிரா ஏர்போர்ட்டை நீங்கள் பயன்படுத்துவதற்கு ₹156. இவ்வளோதான் அந்த கட்டணம். இப்போ இவர்கள் செய்த தவறு என்ன, அது அப்புறம் வரலாம். பட் அரசாங்கம் என்ன கூறுகிறது என்றால், நாங்கள் ஒரு கணக்கை கொஞ்சம் தப்பாக போட்டுட்டோம், அதனால எங்களுக்கு ₹50,000 கோடி நஷ்டம் ஆயிருச்சு. அப்போ இந்த ₹50,000 கோடி யார்கிட்ட வசூலிக்கலாம்? மக்கள்கிட்ட வசூலிக்கலாம். சரி, ₹125 இருந்த யூசர் ஃபீஸ் டெல்லி ஏர்போர்ட்ல இதுக்கப்புறம் ₹1,250 உயர்த்தப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். 1,150. இதுக்கு முன்னாடி எவ்வளவு கொடுத்துட்டு இருந்தீங்க? ₹125. Now come to Maharashtra, Mumbai, Navi Mumbai Airport. ₹156. இப்போ எவ்வளோ? ₹3,500 பர் பேசஞ்சர். வெறும் ₹156 கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு ₹3,500 கோடி ₹500 நீங்க கொடுக்கணும். இதனால் லாபம் யாருக்கு? அரசாங்கத்திற்கா? கிடையாது. GMMR will make 8,600 crores, 8,200 கோடி ஒரு வருடத்திற்கு. அடானி இந்த விலை உயற்றத்தினால அடானி நிறுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய லாபம் வருடத்திற்கு 20,000 கோடி ₹20,000 crore. Now tell me, do you understand the ABCD of aviation? நீங்க தவறான ஒரு சட்டங்களை கொண்டு வருவது, அந்த சட்டங்கள் சரியாக வேலை பார்க்கவில்லை என்றால் அப்படியே பல்ட்டி அடிச்சிடுறது. பல்ட்டி அடிச்ச உடனே ஏவியேஷன் இண்டிகோவை உருவாக்கியது யார்? மொனாப்ளியை உருவாக்கியது யார்? அதுக்கப்புறம் நீங்க ராம்மோகன் நாயுடு கிட்ட வரலாம், அதுக்கப்புறம் நீங்க இண்டிகோட்ட போகலாம். The situation, the wrong situation, the wrong business model has created by this government or not? Then who should answer? Who should be the responsible person? Now coming to Mr. ராம்மோகன் நாயுடு அவர்கள் ஒரு சில நாட்கள் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல போய் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். எந்த விதமான ஆக்ஷன் நீங்க எடுத்திருக்கீங்க?
ஒரு இண்டிகோ நிறுவனம், ஒரு மொனோபொலியான ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் தன்னுடைய வேலையை சரியாக பார்க்கவில்லை. இது எல்லாருக்குமே தெரியும். சார், இண்டிகோ நேரத்துக்கு வேலையை பார்த்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? ஏர் இண்டியாவை பாருங்க, ஸ்பைஸ் ஜெட்டை பாருங்க. ஏர் இண்டியாவிற்கும் இண்டிகோவிற்கும் வித்தியாசம் இருக்கு. ஏர் இண்டியா 1100 1200 ஃபிளைட்ஸ்களை பறக்க வைக்குதுன்னா, இண்டிகோ ஃபிளைஸ் 2600 ஃபிளைட்ஸ். 2600 ஃபிளைட்ஸ், எக்ஸாக்ட்லி டபுள், மோர் தென் டபுள். கவர்மெண்டோட வேலை, நீங்க போட்ட அந்த சட்டம், அந்த திட்டம் சரியாக இம்ப்ளிமெண்ட் ஆகிறதா இல்லையா என்கிற விஷயத்தை நீங்க கண்காணித்திருக்கணும். ஏவியேஷன் மினிஸ்ட்ரியோட வேலை. இப்போ இந்த பிரச்சனை வரும்போது பிஜேபி அண்ட் த என்டையர் கோதி மீடியா, த என்டையர் நேஷனல் மீடியா tried to frame Ram Mohan Naidu, tried to frame the aviation minister. Definitely he has to answer, definitely he has to be framed. But இந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது. யார் சிக்கல்? சந்திரபாபு நாயுடு. பிகாஸ் சந்திரபாபு நாயுடு வழியாக தான் இன்னைக்கு மோடி அரசாங்கம் அந்த மத்திய அரசாங்கத்தை நடத்தி வருகிறார்கள். சந்திரபாபு நாயுடு அதற்கு பதிலாக என்ன வாங்குறார்? அமராவதி ப்ராஜெக்ட் இருக்கு. நேரடியாக he writes to finance minister, நேரடியாக he writes to the government of India. இவ்வளவு பணம் வேணும். அந்த பணம் அங்கே போகலைன்னா அடுத்த நிமிஷமே so the government is not happy with Chandrababu Naidu, but they are forced to be friends with him. Government is not happy with நிதிஷ் குமார். no, they are happy because 12 எம்பிக்கள் தான். நிதிஷ் குமார் இல்லைன்னா கூட சந்திரபாபு நாயுடு வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் சந்திரபாபு நாயுடுவுடைய த க்ளோசஸ்ட் பர்சன் ராம் மோகன் நாயுடு மீது இந்த அலிகேஷன் வரும்போது சந்திரபாபு நாயுடு said, now I will take care. You stop giving any replies. So the instruction used to come from Chandrababu Naidu and he used to speak. இப்போ என்ன அவர் செய்திருக்கிறார் என்றால், இண்டிகோ மீது ஒரு 4 சூப்பர்வைசரை வச்சிருக்கீங்க. ஏற்கனவே ஒரு குழப்பத்தை உருவாக்கி, ஏற்கனவே ஒரு அழுத்தத்தை போட்டு, இண்டிகோவும் நாங்கள் தான் பாஸ், நாங்கள் சொல்லும்படி தான் அரசாங்கம் கேட்கணும் என்று கூறும்போது இண்டிகோ நினைக்கும்படி அனைத்துமே மாறியது. இப்போ அதே குழப்பத்தை இன்னும் அதிகமாக உருவாக்குவதற்காக ஏவியேஷன் மினிஸ்ட்ரி என்ன செய்கிறது? 4 சூப்பர்வைசர்களை நீங்க போட்டுறீங்க. 4 சூப்பர்வைசர்களை போட்டு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நீங்க தேடினீர்கள்னா கிடையாது. சொல்யூஷன் இன்னைக்கும் கிடையாது. அதே பிரச்சனை தான், அதே ஃபெட்டிக் இஷ்யூ தான், அதே 36 மணி நேரம் தான், அதே பைலட்டோட ஷார்டேஜ், அதே க்ரூ மெம்பரோட ஷார்டேஜ். there is no solution for all of this. Then what is the solution? The solution is to create more opportunities, to give more options. இண்டிகோ விவகாரம் ஒரு மிக தெளிவாக ஒரு விஷயத்தை மக்களுக்கு முன்பு எடுத்து வைத்திருக்கிறது. மொபைல் நெட்வொர்க்ஸ் நினைச்சால் அடுத்த நாளே 300 ரூபாயாக இருந்ததை 400 ஆக்குவார்கள், 500 ஆக்குவார்கள், 600 ஆக்குவார்கள். அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த 2026 குறைஞ்சபட்ச மினிமம் ரீசார்ஜ் will be 400 rupees. இன்னைக்கு 300 rupees ஆக இருக்கிறது. அடுத்த வருஷத்துக்குள்ள 400 ரூபாய் ஆகிரும். அதற்கு அடுத்த வருஷம் 500 ரூபாய் ஆகிரும். ஒன்றும் பண்ண முடியாது. இதேதான் கோல். மின்சாரத்தை நீங்க வாங்குறீர்கள். ஒரு தனிப்பட்ட அடானி நிறுவனத்தின் கையில் அனைத்து கோல் மைனையும் நீங்க கொடுத்துட்டு, இன்னைக்கு அடானி டிசைட்ஸ் how much I will pay you. இவ்வளவுதான், இதுக்கு கீழே நான் கொடுக்க முடியாது. பீகார் எலக்ட்ரிசிட்டி போர்டு 3 ரூபாய் 50 பைசா எங்களால் நாங்கள் வாங்க முடியும், அவ்வளோதான். பட் அடானி சேஸ் ஐ வில் செல் இட் டு யூ அட் 7 rupees, 7 ரூபாய், அது கீழே என்கிட்ட இல்லை. அண்ட் பீகார் கவர்மெண்ட் இஸ் பையிங் ஃப்ரம் அடானி. நிலம் அரசாங்கத்துடையது, ஸ்டேட் உடையது, அனைத்து சர்வீசஸ் அனைத்துமே ஸ்டேட் உடையது. ஆனால் ஒரு கம்பெனி, ஒரு தனியார் கம்பெனி விலை நிர்ணயிக்கிறாப்ல 7 ரூபாய், அதுக்கு கீழே நாங்கள் கோல் அந்த நிலக்கரியை அதை வச்சு நாங்கள் மின்சாரம் கொடுக்க முடியாது. நவ் பீகார் பீயிங் த புவரஸ்ட் ஸ்டேட் ஆஃப் திஸ் கண்ட்ரி, ஏழையான ஒரு மாநிலம், பீகார்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக அதிக விலையை கொடுத்து எக்ஸ்பென்சிவ் மின்சாரத்தை இதற்கு மேல் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாங்குவார்கள். And this is the same case with all other areas, all other places. இன்னொரு ஆங்கிள் நீங்க பாருங்க,
இந்த மின்சார பில்லை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஏன்னா இப்போ பல பேர் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, டாலர் விலை ஏறிச்சுன்னா எங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. இதே மின்சார பில்லை எடுத்து பாருங்கள். நீங்கள் மாதத்துக்கு ஒரு 2500 ரூபாய்க்கு நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் கட்ட வேண்டிய தொகை 5000 ரூபாயாக வந்திருக்கும். எப்படி? ஏன்னா ஒரு கோலை, ஒரு மின்சாரத்தை டிரான்ஸ்போர்ட் செய்யக்கூடிய பொறுப்பு அந்த கம்பெனியோடைய பொறுப்பு, அந்த ஸ்டேட்டோடைய பொறுப்பு. டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்கும்? ரயில் அல்ல பை ரோடு. டீசல் வேணும். டீசல் எப்படி நீங்க வாங்குறீங்க? கச்சா எண்ணெய் எப்படி நீங்க வாங்குறீங்க? டாலரை கொடுத்து வாங்குறீங்க. இப்ப டாலருடைய விலை அதிகரிக்கும் போது, இந்திய பண மதிப்பு குறையும் போது டாலர் நீங்க அதிக பணம் கொடுத்து வாங்கணும். அப்ப அதிக பணம் கொடுத்து வாங்கும் போது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் உங்களுக்கு அதிகரிக்கும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த மின்சார பில்லில் அதிகாரம். மின்சார பில்லில் ஏறும்போது மின்சார தயாரிக்கக்கூடிய கம்பெனி, அரசாங்கமோ அதற்கான கடனை, அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய அக்கௌண்ட்ல வரும், உங்களுடைய மின்சார பில்லில் வரும். அதனால்தான் 2500 ரூபாய் நீங்க பயன்படுத்தி அந்த மின்சாரம் நீங்க கட்ட போகும்போது ஹிடன் சார்ஜஸ் வழியாக உங்களுக்கு தெரியாமல் அது 5500 ரூபாயாக மாறுகிறது. Now understand, the same thing goes with vegetable, the same thing goes with fruits, the same thing goes with grocery. அனைத்துமே PDS சிஸ்டம் அனைத்துமே இந்த செக்ஷன்ல இருக்கு. Now, do you understand aviation? Do you understand how to run the government? Because of உங்களுடைய தவறான பாலிசிகள் வழியாக நீங்க உருவாக்கியது என்ன? மொனோபொலி, ஒரு டியூலோபாலி. 2 பேர் அல்ல ஒரு நபர் கையில் ஒட்டுமொத்த பிசினஸ் செக்டரும் கொடுத்து மீதம் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே அழித்து விட்டு இன்னைக்கு நாட்டை ஒரு டெரர் ஸ்டேட்டாக மாற்ற தொடங்கி விட்டீர்கள். இண்டிகோ நினைத்தால் இதுதான் எனக்கு சட்டம், இதுதான் எனக்கு வேணும். The most arrogant fly, I already said, no. போர்டிங்க்கு வரலையா 1000 ரூபா கொடு, 1 கிலோ எக்ஸ்ட்ராவா இருக்கா 5000 ரூபா கொடு. This is how they threatened. This is how they operated. Because they were monopoly. நாளைக்கு இதே தான் மற்ற செக்டர்ஸ்களிலும். சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த சேனலை பல நபர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.